தலை கடும் விலை வீழ்ச்சி, மாடுகள் மேயும் ஆவலம், கால்நடைகளுக்கு தீவனமாகவும் விலையில்லாததால் டிராக்டர் வைத்து உழவு செய்த விவசாயி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் விவசாயிகள் மலர் மற்றும் காய்கறிகளுக்கு அடுத்தபடியாக கீரை வகைகள் அதிக அளவில் பயிரிட்டு வருகின்றனர். இதில் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பீன்ஸ், முட்டைக்கோஸ் போன்ற காய்கறிகள் மிக அதிக அளவில் விவசாயிகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றனர். மேலும் இங்கு விளையக்கூடிய காய்கறிகள் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுக்கு காய்கறிகள், கீரை வகைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சூளகிரி அடுத்த குமரியப்பள்ளி கிராமத்தில் மணிகண்டன் என்பவரின் விளைநிலத்தில் சுமார் 5 ஏக்கர் கொத்தமல்லி பயிரிட்டுள்ளார். எனவே கொத்தமல்லி விலை குறைவு என்பதால் விவசாய நிலங்களில் கொள்முதல் செய்வதற்கு வியாபாரிகள் வராத காரணத்தினால் ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு விடப்பட்டது. அப்பொழுது செய்தியாளர் கூறிய மணிகண்டன், குமரியப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராமங்களில் சுமார் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கொத்தமல்லி பயிரிட்டு வந்துள்ளனர். ஆனால் விலை கிடைக்காத காரணத்தினால் ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சலுக்கு விடப்பட்டுள்ளனர். பின்னர் டிராக்டர் வைத்து ஏறு உழவு செய்து 5 ஏக்கர் கொத்தமல்லி பயிரிடுவதற்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவாகிறது எனவும் தெரிவித்தார். விலை குறைவாக இருப்பதால் வியாபாரிகள் வாங்குவதற்கு வரவில்லை. இதனால் பெரும் நஷ்டத்தில் ஏற்பட்டுள்ளது எனவும், தமிழக அரசு விவசாயிகளின் நலனை கருதி ஏதாவது நிதி வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளான தளி, அஞ்சட்டி, ராயகோட்டை, பாகலூர், பேரிக்கை, சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் கொத்தமல்லி சாகுபடி செய்யப்பட்டு வந்த விவசாயிகள் வாங்குவதற்கு வியாபாரிகள் இல்லாத காரணத்தினால் ஆடு மாடுகளை கட்டி மேய்க்கும் ஆவநிலை ஏற்பட்டுள்ளது. ஒரு சிலர் டிராக்டர் வைத்து உழவு செய்தனர். இதனால் விலை இல்லாத காரணத்தினால் விவசாயிகள் கடும் இன்னலுக்கும் மன உளைச்சலுக்கும் இந்த விவசாயம் தள்ளப்பட்டுள்ளது என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.